எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அதிகம்னு சொல்றார். எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இரட்டை இலக்கில் பொருளாதார வளர்ச்சி உயர்ந்திருக்குது தமிழ்நாட்டு. ஒரு பச்சை பொய்யை சொல்லி ஒரு 10 நாள் இன்றைக்கு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து விளம்பரம் போட்டுக்கிட்டு இருந்தார் திரு ஸ்டாலின் அவர்களே. 2021-22 பொருளாதார வளர்ச்சி இல்லை. 2022-23 ஆண்டு பொருளாதார வளர்ச்சி சொல்லல. 2023-24 திமுக அரசுடைய பொருளாதார வளர்ச்சி சொல்ல. 24-25 தான் சொல்றீங்க. இதுக்கு காரணம் அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது எடுத்த நடவடிக்கை. மக்களுக்கு தெரியாதுன்னு இன்றைக்கு உண்மையை மறைச்சு விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறீங்க. 2015 மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கும்போது தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க. 2,42,000 கோடி தொழில் முதலீடு எடுக்கப்பட்டது. 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. அந்த தொழிற்சாலையெல்லாம் பணி தொங்கி உற்பத்தியை தொடங்கப்பட்டு விட்டது. 2019 அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தணும். சென்னையில் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது. 304 தொழில்கள் தொடங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. பல தொழில்கள் அந்த தொழிற்சாலைகள்லாம் கட்டப்பட்டு உற்பத்தி தொடங்கிட்டது. அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட தொழிற்சாலைகள் உற்பத்தி தொடங்கிய காரணத்தினால்தான் இந்த இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டது. ஸ்டாலின் அவர்களே யாரும் ஏமாற்ற முடியாது.